ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க அடோலிசன்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 4 எபிசோடு தான் இருக்கு. இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா 13 வயசு பையனா இருக்கான். ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை பாத்தீங்கன்னா சடனா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க ஒரு மர்டர் கேஸ்ல. அந்த மர்டர் அந்த பையன் தான் பண்ணானா இல்ல யாரு பண்ணா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து அவங்க பையனை எப்படியா மீட்ணும் அவங்க அப்பா, அதே மாதிரி ஒரு டிடெக்டிவ், தெரபிஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்றாங்க. கடைசியில உண்மையாலே அந்த கொலையை பண்ணது அந்த பையனா வேற யாருமா அப்படின்றது இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையை. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் ஐடி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டா தான் இருந்தது. அது இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ்லாம் தரமா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது அந்த பையன் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்கான். ஒவ்வொரு சீன்லயும் அந்த பையன் ஒவ்வொரு மாதிரி நடிக்கிறான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. குறிப்பா கோவத்தோட உச்சிக்கு போறப்பெல்லாம் செம்மையாவே பண்ணியிருந்தான்னு சொல்லலாம். மத்த எல்லாருமே கொடுத்துருக்க ரோல ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி படத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் அவனை காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற விஷயமும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அவங்க அப்பா எவ்வளவு ஃபீல் பண்றாரு அப்படின்றது ரொம்ப நீட்டாவே காமிச்சிருந்தாங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல வெப் சீரிஸ் சவுண்டாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா போகுது. இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. மொத்தமே ஒரு 4 எபிசோடு தான். சோ ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் ஓரளவு சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பா அந்த வெப் சீரிஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு வெப் சீரிஸா தான் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.